கண்ணில் மாட்டினான். அவனை பிடிக்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இப்ப சுயநினைவு இல்லாம ஆயிட்டான். டாக்டர் நைட்டுக்குள்ள கண்ணு முழிக்கலன்னா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவன் கண்ணு முழிச்சாதான் ஆனந்தியோட பிரச்சனைக்கு யார் காரணம்னே தெரியும். ஆனந்தி அப்படி பண்ணது யாருன்ற உண்மை தெரியும். அதுக்காகத்தான் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மாமா, நிஜமாவே அந்த ரகு கண் முழிச்சா ஆனந்தியோட நிலைமைக்கு காரணம் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரிஞ்சிரும். அப்போ ஓகே மாமா, என்கிட்ட நகை இருக்கு, நான் அதை தரேன். அதை வச்சு ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிக்கோ. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன் நகைய போய் எப்படி நான்... மாமா, யோசிக்கிறதுக்குலாம் உனக்கு டைம் இல்ல. அடிபட்டு இருக்கிற அந்த ரகு உயிருக்கு ஆபத்து வரதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணி கண் முழிக்க வைக்கிற வழிய பாரு. நான் என் நகையை எடுத்து தரேன், அடகு வச்சு பணத்தை வாங்கிக்கும். கீழே வா. கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். சொல்லுங்க மேடம். பார்வதி இருக்காங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்க. மகேஷ் சின்னவர் கம்பெனி போயிட்டாருங்களே, பெரிய ஐயா மட்டும்தான் இருக்காரு. நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க? மனோன்மணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு ஆனந்தி. மேடம், எனக்காக நீங்க இம்புட்டு தூரம் அலையணுமா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். உனக்காக நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நீ எதை பத்தியும் யோசிச்சு குழப்பிட்டு இருக்காத. என்னை ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி நினைக்காத. நான் அப்படி நினைக்கல மேடம். என் அப்பா அம்மா யார் முன்னாடியும் கை கட்டி நிக்கிறத என்னால எப்படி ஏத்துக்க முடியாதோ, நீங்களும் யார் முன்னாடியும் போய் பணத்துக்காக நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது மேடம். நீ எப்படி நான் யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நீ பட்ட அவமானத்தை நான் துடைக்க போராடுறேன். இத பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காத, தைரியமா இரு. நான் பணத்தோட வரேன். சரி ஆனந்தி, நான் அப்புறம் பேசுறேன். ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு மேடம். சரி. வாமனோ, உட்காரு. இல்ல, இருக்கட்டும். என்ன சாப்பிடுற? டீ, காஃபி? நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. என்னாச்சு மனோன்மணி? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். 3 லட்சம் பணம் உடனே தேவைப்படுது. நான் முடிஞ்ச இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கிடைக்கல. அதான் உங்ககிட்ட எதுக்கு என்னன்னு காரணம் கேட்காம கொடுப்பீங்கன்னா 1 வாரம் 10 நாள்ல நான் திருப்பி கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இதுக்கா நீ இவ்வளவு தூரம் வந்த? ஒரு கால் பண்ணியிருந்தா டிரைவர் கிட்ட கொடுத்து ஹாஸ்டலுக்கே வந்து கொடுக்க சொல்லிருப்பனே. இல்ல, அது மரியாதையா இருக்காதுல்ல. நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. சரி இரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். செக்யூரிட்டி, ஆட்டோ ஏன் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிக்குது? யாராவது வந்திருக்காங்களா? ஆமாங்கம்மா, ஐயாவை தேடி ஒரு மேடம் வந்திருக்காங்க. ஐயாவை தேடியா? உங்களை கூட கேட்டாங்கம்மா, உள்ளதான் இருக்காங்க.
இதுல நீ கேட்ட 3 லட்சம் இருக்கு. இங்க பாரு, என்ன யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணாத. உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் தரேன். இந்தா. தருவீங்க. ஏன் தர மாட்டீங்க? உழைச்சு சம்பாதிச்சதா இது? மரத்துல காய்ச்சது தானே? யாருக்கு வேணாலும் கொடுப்பீங்க. பார்வதி, மனோன்மணி இதுவரைக்கும் உதவின்னு கேட்டு என்கிட்ட வந்ததே இல்ல. முதல் தடவை வீடு தேடி வந்திருக்கா. சின்ன ஹெல்ப் தானே. 3 லட்சம் ஹெல்ப். உங்களுக்கு சின்ன ஹெல்ப். என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உதவி கேட்கறேங்கிற பேர்ல உறவை புதுப்பிக்க வந்திருக்காளா? இல்ல என் பிள்ளைய பறிச்சுட்டு போக வந்திருக்காளா? பார்வதி, நீ தேவையில்லாம வார்த்தையை விடுற. கொஞ்சம் பொறுமையா பேசு. நான் எதுக்கு பொறுமையா பேசணும்? யாரு என் வீட்டு வாசல்ல மிதிக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவ நடு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா. அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏன் கிட்ட கேட்காம 3 லட்சம் ரூபாய் பணத்தை அவளுக்கு தூக்கி கொடுக்கறீங்களே, அதுவும் நான் இல்லாத நேரத்துல. இவளை எப்படி நீங்க வீட்டுக்குள்ள விடலாம்? பார்வதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உதவின்னு கேட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கா. அவகிட்ட கொஞ்சமாச்சும் மரியாதையா நடந்துக்கணுங்கிற நாகரிகம் கூட இல்லையா உனக்கு? யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம வீடு தேடி வந்த விருந்தாளியா இருந்தா நான் மரியாதை கொடுப்பேன். இவன் நம்ம குடும்பத்தை பிரிக்க வந்தவ. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போக சொல்லுங்க, இல்லன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். பார்வதி, வேண்டாங்க. நான் இங்க வந்ததே தப்புன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவ நம்மளை தேடி வந்து 30 வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு அவசர தேவைக்காக வந்திருக்கா. அவளை போய் பணக்காரியா இருந்தா மட்டும் பத்தாது, நல்ல பண்பும் வேணும். அந்த விஷயத்துல நீ பரம ஏழை.